துக்கத்தில் இருக்கிறான். சஞ்சயன் சூத்தனான, அதாவது தேர்ப்பாகனான, கவல்கண புத்திரனான சஞ்சயன் கிட்ட பேசுறான். சஞ்சயன் அவனை ஆசுவாசப்படுத்துறான். அப்போ அவன் இருபத்தாறு முக்கியமான ராஜாக்கள் சொல்லி அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பட்டியல் போட்டு நூற்றுக்கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் காலஞ்சனர் 10 கோடி சங்கியுள்ள இன்னும் இருந்தால் என்று கேள்விப்படுகிறோம். உமது புத்திரத்திட மிகச் சிறந்தவர்களும் உயர் புத்தியுள்ளவர்களும் இந்த சக்கரமாகிய அரசர்கள் மிகப்பெரிய சுகங்களை விட்டு மரணம் அடைந்தார்கள். நல்லவனா இருந்தாலே போறான், போறது ஒரு விஷயமா? எவர்களுடைய உயர்ந்த பக்கமும் கொடையும் மகிமையும் ஆஸ்திக புத்தியும் சத்தியமும் தூய்மையும் தயையும் உள்ளும் புறமும் ஒத்திருப்பும் வித்வான் உள்ள பூர்வ சரித்திரத்தில் சொல்கின்றனவோ எல்லா சம்பத்துக்களும் உங்களும் நிரம்ப அவர்களும் முடிவை அடைந்தார்கள். பகவத்கீதை சொல்லும். இரண்டாவது இடத்துல அப்படின்னு சொல்லி துருவம் ஜன்மம் அப்படின்னு சரத்தை பத்தியும் சொல்லுவோம். அதனால இந்த உலகத்துக்கு பிறந்தவங்க எல்லாம் இறக்கணும், பெரிய பெரியவங்க இறக்குனாங்க. உன் பிள்ளையோ துராத்மாக்கள், குறைந்தவர்கள், பொருள் உள்ளவர்கள், கெட்ட நடந்தவர்கள், அவர்களை பற்றி நீர் துக்கம் சூதபுத்திரன் சொல்ல சஞ்சயன் வாக்குறது திருதராஷ்டிரனை பெற்றாப்பனே சொல்றான். ஆனாலும் சோழன் ராம ஆர்பிவிஎஸ் மணியன், அதை வாந்தியர் ஆர்பிவிஎஸ் மணியன் போன்றவர்களும் துரியோதனும் நல்லது, துரியோதனும் நல்லவன் தான், தர்மபுத்திரனும் கெட்டவன் தான் அப்படிங்கிற முறையெல்லாம் சொல்றாங்க. குணம் நாடி குற்றம் நாடி அவள் மிகை நாடி மிக்க கொள்ளணும். அதனால மிகை நாடி மிக்க கொள்ளணுமே தவிர சட்டையில கருப்பு புள்ளி இருக்குன்னு தேடக்கூடாது. நீர் சாஸ்திரங்களை கேட்டவர், கல்வி உள்ளவர், சிறந்த புத்தி உள்ளவர், ஞானவான்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர். ஓ பரத வந்தவரே, சாஸ்திர கதை சாஸ்திரத்தை அனுசரிக்கிற புத்தி உள்ளவர்கள் பிரமிப்பதில்லை. அசோச்சியான் அன்வசோச்சஸ்தோம் பிரஜாவாதாம் சபாசசே கதாசூன் அகதாசூன் நகோச்சந்தி பண்டிதாக அப்படிங்கிறது கீதை 2:11. மட்டும் இல்ல, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீப உஷ்ணப்த துக்கதாக ஆகம அபாயின அனித்யா தான்ஸ்திதிக்ஷஸ்வ பாரத 2:14 அப்படின்னு நினைக்கிறேன். வேந்தரே, தண்டிப்பதும் காப்பதும் உமக்கு தெரிந்தே. புத்திரர்களை ரட்சிக்கணுமானால் அவர்கள் போகும் வழியே முழுவதும் போவது தகாது. இன்னைக்குள்ள அப்பா அம்மா எல்லாம் கத்துக்க வேண்டிய பாடம். பிள்ளைகளுக்கு பின்னாடியே அவங்க எல்லாம் போகக்கூடாது. மேலும் அது அவ்வாறே நடக்க வேண்டும். அவனவன் தலையை அநியாயம் செய்து கொள்ளப்பட்டார்கள். பின்னால் சோகப்பட வேண்டாம். விதியை முயற்சினால் எவன் வெல்ல வல்லவன்? விதியை ஜெயிக்க முடியுமா?
பிரம்மாவினால் ஏற்படுத்தப்பட்ட மார்க்கத்தை யாரும் தாண்டுவதில்லை. பிறப்பும் இறப்பும் இன்பமும் துன்பமும் ஆகிய இவை அனைத்திற்கும் காரணமே காரணம் என்று தொடங்கி காலம் என்ன ஒரு விஷயம் சொல்ற. எல்லாம் காலம்தான். காலத்தை போல எடுக்கிறவனும் கிடையாது, கொடுக்கிறவனும் கிடையாது. பிராணிகளை சிருஷ்டிப்பதும் காலமே, அழிப்பதும் காலமே, பிரஜைகளை சம்பரிக்கிற காலனை கூட ஒழிப்பதும். உலகத்தில் எல்லா பொருள்களையும் நல்லவையாகவும் கெட்டவையாகவும் மாற்றுவதும் காலம். பிரஜைகளை எல்லாம் அழிப்பதும் காலம். மறுபடி சிருஷ்டி செய்வதும் காலம். எல்லாம் தூங்கும் போதும் காலம் தூங்காமல் இருக்கிறது. காலத்தை தாண்ட யாருக்கும் முடியாது. காலம் யாரால் நிறுத்தப்படாமல் எல்லா பொருள்களிலும் ஒரே விதமாக செஞ்சுகிறது. நடந்தனவும் நடப்பனவும் இப்போது நடக்கின்றனவும் ஆகிய பதார்த்தங்கள் இவையோ காலத்தால் செய்யப்பட்டவை என்று அறிந்து விவேகத்தை இழக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு காலத்தை பற்றி சன்னியன் வாய் மூலமாக, வாக்கு மூலமாக வியாசர் ஒரு அற்புதமான காட்சியை தருகிறார். ஹரி ஓம்.